ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடையிலே நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க. ஒரு 2-3 முறையாவது உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் 2 தண்ணியில் கழுவி அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும், அதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு பொரிய விட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால 2 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பெரியவங்க இல்லை காரம் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் தடியாக கட் பண்ணதுனால ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் முழுவதுமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் இருக்கிறதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடணும். வதக்கி விட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வெறும் பெப்பர் ஃப்ரை மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த நுரையீரலை தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். அந்த தண்ணியிலே இது வேகும் போது தான் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எல்லாமே கறியில் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த பைப் மாதிரி டியூப் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்த்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கல நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா நிறைய தண்ணி இருந்தது, வற்றி வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு எண்ணெய் பெரிய இருக்குனீங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.